தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் உத்தரவாதம் 2026 தேர்தல் அறிக்கைகளை பற்றி பார்க்கலாம். 5 கட்டங்களாக இந்த தேர்தல் அறிக்கை திரு விஜய் அவர்களால் முன்மொழியப்பட்டது. முதலிலே உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை, இரண்டாவது கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஒரு தேர்தல் அறிக்கை, உமன்ஸ் டே அன்னைக்கு மகளிருக்கான திட்டங்கள், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி இளைஞர்களுக்கான திட்டங்கள், அப்புறம் கன்னியாகுமரியில் 2 தேர்தல் அறிக்கை, திருப்பூரில் ஒரு தேர்தல் அறிக்கை, அப்புறம் 16ஆம் தேதி ஏப்ரல் 16 ஒரு தேர்தல் அறிக்கை. இப்போ இத்தனை தேர்தல் அறிக்கையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தேர்தல் அறிக்கை பற்றி தெரியும். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இவர் இந்த தேர்தல் அறிக்கையில் லாஸ்ட்டாக 16 நவம்பரில் சொல்லும்போது 10 உத்தரவாதங்களை கொடுத்தார். மகளிர் மேம்பாடு, இளைஞர் முன்னேற்றம், அப்புறம் உலகத்தர கல்வி, விவசாயிகள் நலன், சுகாதாரமான தமிழ்நாடு, மீனவர் நலன், சமூக பாதுகாப்பு, தமிழ்நாடு வளர்ச்சி, அரசு ஊழியர் நலன், நல்லாட்சி. இதான் லாஸ்ட்டாக அவர் கொடுத்த 10 உத்தரவாதம். இந்த 10 உத்தரவாதம் அவர் கொடுத்துட்டு ஏற்கனவே கொடுத்த 5 ஃபேஸாக கொடுத்துருக்கார். அதனால் இந்த 5 ஃபேஸை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது உமன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்ததும், அடுத்து தேர்தல் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு கொடுத்த 2 ஃபேஸ். இது வாக்குறுதிகளும் அதற்கான உண்மையான நிதிச்சுமையும் பற்றிய ஒரு தரவு சாய்ந்த ஆய்வு. இதனுடைய இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் 5 ஆண்டுகளில் நிதி செலவு 19.2 லட்சம் கோடி ஆகுது. 19.2 லட்சம் கோடி ஆகுது. இது ஒரு பிரம்மாண்டமான பார்வை. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக நலனுக்கான 21 மாபெரும் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் விஜய். 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை செலவிடுத்தணும்னா 19.2 லட்சம் கோடி செலவாகுது. எப்படின்னு பார்க்கலாம். நேரடி பணப்பரிமாற்றம், இலவச பொருட்கள், பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் கட்டமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் 2500 ரூபா உரிமை தொகை. அவர் சொன்னார், இந்த 16ஆம் தேதி சொன்னார், திமுக அதிமுக அறிக்கையை காப்பி அடிக்குது, அதிமுக திமுக அறிக்கையை காப்பி அடிக்குது, நாங்கள் தான் புதுசாக கொடுக்குறோன்னாரு. அவங்க 2 பேர் 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு, இவர் 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2500. காமராஜர் கல்வி நிதி 15000. இதில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த கல்வி நிதி இடைநிற்றலுக்காக கொடுக்கக்கூடிய கல்வி நிதி. அப்போ இந்த இடைநிற்றலுக்காக கொடுக்கக்கூடிய கல்வி நிதிக்கு 15000 குறைச்சிருக்காரு. இன்றைக்கி ஸ்டாலின் கவர்மெண்ட்டை, திமுக கவர்மெண்ட்டை 24000 கொடுக்குது ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இல்லைன்னா 2 பசங்க 2 பொண்ணுங்க இருந்தால் புதுமைப்பெண் திட்டத்தில் 1000 ரூபா, தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்னா 24000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை குறைச்சி 15000 ஆக்கிட்டார். இப்போ திமுக அதை 36000 ரூபாயை மாற்றிருக்காங்க. விஜய் கொடுக்கறது 15000 ரூபா. அடுத்து புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு 10000 ரூபா. அதாவது இந்த குழந்தைகளுக்கு மோதிரம்லாம் போடுறது, அந்த திட்டங்கள். அடுத்து இலவச பொருட்கள், அன்னபூரணி திட்டம், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள், அண்ணன் சீர்திட்டம், 8 கிராம் தங்கம், இலவச நாப்கின்கள், பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, புதிய அமைச்சகம், மகளிர் பாதுகாப்பு படை, மாநிலம் முழுவதும் 10 லட்சம் சிசிடிவி கேமராக்கள், மகளிர் சுய உதவி குழு, கடன் தள்ளுபடி, எம்எஸ்எம்இ மானியம். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க திட்டங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா மகளிர் உரிமைத்துறை கொடுத்தா வருஷத்துக்கு 60000 கோடி கமிட்மெண்ட், 60,000 crore. மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணால் எம்எஸ்எம்இ எல்லாம் சுய உதவி குழு ஏற்கனவே 5 லட்சம் வரைக்கும் கடன் வச்சுருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் கடன் தள்ளுபடி மற்றும் 10 லட்சம் எம்எஸ்எம்இக்களுக்கு 5 லட்சம் மானியம். இதுக்கு மட்டும் 80000 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட்டு ஆகுது. அடுத்து இது மாதிரி நான் இந்த 10 திட்டங்களுக்குமே போட்டிருக்கேன். நான் அதெல்லாம் பேசினா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திட்டத்துக்கும் இது மாதிரி டீட்டெயில் கால்குலேஷன் போட்டிருக்கேன். போட்டு தான் அதை அரைவ் பண்ணியிருக்கேன். அரைவ் பண்ணதில் ஆரம்ப கட்ட செலவுகளுக்கு
புதிய அமைச்சகம் அமைக்கிறது, சிசிடிவி கட்டமைப்பு, எஸ்ஹெச்ஜி கடன் தள்ளுபடி, இது மாதிரி மகளிர் எல்லாத்துக்கும் சேர்த்து 2,13,500 கோடி ஆகுது. தொடர் செலவுகள் ரெக்கரிங் காஸ்ட் 2வது வருஷத்துலேருந்து அடுத்த 5வது வருடம் வரையும் ரெக்கரிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உரிமை தொகை, கேஸ் சிலிண்டர், கல்வி நிதி, இலவச பயணம் எல்லாம் சேர்த்தா அது ஒரு 2,02,000 கோடி ஆகுது வருஷத்துக்கு. ஸோ வருஷத்துடைய கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். முதல் கட்ட திட்டங்களுக்கு மட்டுமே மாநிலத்தின் தற்போதைய பட்ஜெட்டில் பாதிக்கு மேலே, இப்போ பட்ஜெட் 4 கோடி, இதில் பாதிக்கு மேலே இந்த 2 ஸ்கீமுக்கு மட்டுமே செலவாகுது. அடுத்து இளைஞர்கள், செகண்ட் ஃபேஸ், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம். நேரடி இளைஞர் ஆதரவு, வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு உதவித்தொகை 4,000 ரூபா, 2,500 ரூபா, 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலை பயிற்சி, உள்ளாட்சிகளில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை 18,000 ஒரு மாதம். உள்ளாட்சி இருக்கிறதே வந்து 12,500 கிராமம் தான் இருக்குது. 345 முனிசிபாலிட்டி இருக்குது, ஒரு 14 மாநகராட்சி இருக்குது. இதில் 5 லட்சம் பேருக்கு எங்கே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது இந்த இவங்களன்னு தெரியல. என்ன கணக்கில் இந்த 5 லட்சம் பேர் சொன்னாருன்னு தெரியல. அது 18,000 ரூபா அரசு வேலை. ஓகே. தொழில் மற்றும் கல்வி 20 லட்சம் வரை பிணையமற்ற கல்வி கடன், 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம். அப்போ 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம் அப்படின்னா வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன் 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு இன்னொன்று தெரியல, நீட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீமு. நான் தான் அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன். 1 கோடி ரூபா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 1 கோடி ரூபா, 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும், 25 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதை திமுக கவர்மெண்ட்டு 5 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 3,500 4,000 பேருக்கு மேலே அதை பயனடைந்து தொழில் முனைவராக ஆகியிருக்கிறார்கள். இவர் வந்து அந்த ஸ்கீமே என்னென்னு தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம்னு. படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர் ஸ்கூல்ஸ். அடுத்து நிர்வாக சீர்திருத்தங்கள், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, பணியமர்த்தல் வெளிப்படைத்தன்மை சட்டம், உள்ளூர் வேலைவாய்ப்பு மானியம், 75% உள்ளூர் ஒதுக்கீடு. இதுக்கெல்லாம் சேர்த்து இதில் ஒரு பெரிய சுமை, வேலையில்லா பட்டாதாரிகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் மிகப்பெரிய சுமை. அதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நான் போட்டு பார்த்தாச்சு. பட்டதாரிகள் 20 லட்சம் பேர் இருக்கான். 4,000 ரூபா 12 மாதம் கொடுத்தா 96,000 கோடி கமிட்மெண்ட். டிப்ளமோதாரர்கள் 10 லட்சம் பேர், 2,500 ரூபா 12 மாதம் 30,000 கோடி கமிட்மெண்ட். இது ரெண்டும் சேர்த்த மொத்த செலவு 1,26,000 கோடி கமிட்மெண்ட் இதுக்கு மட்டும். இது தமிழ்நாடு அரசின் தற்போதைய கல்வி மற்றும் சுகாதார பட்ஜெட்டுகளை ஒன்றிணைத்ததை விட மிகப்பெரிய தொகை. நம்ம கல்விக்கு 42,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,500 கோடி, ஹெல்த்துக்கு ஒரு 22,000 கோடி. இந்த 3ஐயும் சேர்த்தால இந்த 2 பேருக்கு கொடுக்குற பணத்துக்கு ஈக்குவலாக வராது. ஓகே. ஸோ அப்போ 2ஆம் கட்டத்துக்கான மொத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் இயருக்கு வந்து 1,92,900 கோடி. ரெக்கரிங் காஸ்ட் வந்து அடுத்த 2ஆம் ஆண்டுலேருந்து 3ஆவது வருஷம், 4ஆவது வருஷம், 5ஆவது வருஷம் 1,76,000 கோடி வருஷத்துக்கு ஆகுது. ஸோ ஒட்டுமொத்த ஆண்டு செலவு திட்டங்களுக்கு பிரம்மாண்ட நிதி தேவை. இது வந்து 2 ஃபேஸ் தான் சொல்கிறேன். இந்த 3 ஃபேஸ் இருக்குது. 2 ஃபேஸ் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த 3 ஃபேஸ் இருக்குது. மொத்தம் 4,06,000 கோடி இந்த 2 கட்டத்துக்கு. ஃபஸ்ட் இயர் காஸ்ட்டு, செகண்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு 3,79,000 கோடி. அப்போ மற்ற முதல் ஆண்டின் அமைப்பியல் செலவுகள் எல்லாம் சேர்த்து சுமார் ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் கோடி வேணும். 4 லட்சம் கோடி பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். இது எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி. ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். 5 ஆண்டுகால நிதிச்சுமை வந்து 19.2 லட்சம் கோடி. இமாலய இலக்கு இது எங்கே போய் இந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணுறது? இமாலய இலக்கு இஸ் பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே. அப்போ என்ன அது? தமிழ்நாடு அரசுடைய யதார்த்தத்துடனான மோதல், ஒட்டுமொத்த மாநில பட்ஜெட்டையும் விழுங்கும் திட்டங்கள். மொத்த பட்ஜெட் 4 லட்சம் கோடி தான் தமிழ்நாடுடைய மொத்த பட்ஜெட். டிவிகே திட்டங்களின் ஆண்டு செலவு 3.8 முதல் 4 லட்சம் கோடி. இது 2 ஃபேஸில் மட்டும் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் மட்டும் 4 லட்சம் கோடி. இத்திட்டங்கள் மட்டுமே மாநில பட்ஜெட்டின் 95 முதல் 100% வரை வெளிக்கிவிடும்.
அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கான நிதி முற்றிலுமாக இல்லாமல் போகும். 30 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 30 டிபார்ட்மெண்ட்டு ஃபங்க்ஷனே ஆக முடியாத அளவுக்கு இந்த 2 திட்டங்களை செயல்படுத்தினாலே தமிழ்நாடு அரசு செயல் இழந்து போகும். ஓகே, அப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு என்னது? கல்விக்கு அரசு ஊழியர் சம்பளம் கொடுக்க முடியுமானா முடியாது. ஓய்வூதியம் கொடுக்க முடியுமா? முடியாது. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை, ரோடு, பிரிட்ஜு, பாலங்கள் இதெல்லாம் கட்ட முடியுமா? முடியாது, ஜீரோ. அடுத்து பொது சுகாதாரம், மருத்துவமனைகள் ஒன்றும் பண்ண முடியாது, ஜீரோ. அடுத்து பள்ளிகள் மற்றும் கல்வி நிலையங்கள் பராமரிப்பு நிதி 0. ஓகே, அப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்றினால் முற்றிலும் மாநில அரசின் அடிப்படை செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கும். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினால், ஃபஸ்ட்டு 2 கட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றினாலே ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் முடங்கும். ஓகே, இதுதான் இன்றைக்கி ரியாலிட்டி. நிதி பற்றாக்குறை வெடிப்பு. 13% ஜிஎஸ்டிபியை தொடும் அபாயம். ஜிஎஸ்டிபியில் 3% தான் நம்மளால் லோனே வாங்க முடியும். ஆனால் இது 13% ஜிஎஸ்டிபியை தொட்டு அவ்வளோ வாங்கினா தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும், கடன் வாங்கினா தான். அப்போ மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறை 13% உயரும். இது ரிசர்வ் வங்கி என்னுடைய அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட பல மடங்கு அதிகம். எஃப்ஆர்பிஎம் ஆக்டு கண்டிப்பாக அலோவ் பண்ணாது, ஆர்பிஐ அலோவ் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது. ஓகே, அப்போ இது ஒரு டெப்ட் ட்ராப்புக்குள்ளே தமிழகத்தை தள்ளும், தமிழ்நாட்டை ஒரு டெப்ட் ட்ராப்புக்குள்ளே தள்ளும். அப்போ ஆண்டுக்கான கடன் தேவை இப்போதைக்கு 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் நம்மளுக்கு. டிவிகே தலைவர் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா அது 3லேருந்து 4 லட்சம் கோடி ஆகும். வருஷத்துக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ ஆகும்? 3லேருந்து 4 லட்சம் கோடி ஆகும். மொத்த மாநில கடன் இப்போதைக்கு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடி. அவர் வந்தால் அதுக்கு பின்னால் 27 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். கடன் ஜிஎஸ்டி விகிதம் தற்போது பாதுகாப்பான வரம்பு 3%க்குள்ளே இருக்குது. மாற்றத்துக்கு பின்னால் 77%, அதாவது 28% டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28%ல் இருக்கும். அது 77% கடும் அபாய நிலைக்கு செல்லும். ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு டூரில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 19.2 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி கீழ்கண்ட கடன். அதாவது இதை எப்படி என்ன பண்ணணும்? இதை செயல்படுத்தணும்னா மக்களுக்கு வரி பல மடங்கு உயர்த்தணும், மத்திய அரசின் முழு கஜானாவும் திறக்கணும், கொள்கை எதிரிட்ட போய் கஜானாவை ஃபுல்லாக திறந்து வாங்கிட்டு வரணும். அடுத்து வாக்குறுதிகளை பெருமளவு குறைக்கணும். இது நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மீள முடியாத மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இது ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் மட்டுமே. ஓகே, அடுத்து ஃபேஸ் 3, ஃபேஸ் 4. ஃபஸ்ட்டு 2 ஃபேஸில் இந்தளவுக்கு இருக்குது. ஃபேஸ் 2, ஃபேஸ் 4 என்ன வாக்குறுதி? இதில் 3 அடுக்கு: மேலடுக்கு, நடுத்தளம், அடிப்படை கட்டமைப்பு. மேலடுக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப முத்திரை, ஸ்மார்ட் நிர்வாகம், ஊழலற்ற அமைப்பு என்ற புதிய பிம்பம். ஸ்மார்ட் நிர்வாகம், ஏஐ யூனிவர்சிட்டி, ஏஐ சிட்டி, ஏஐ கவர்னன்ஸ். நடுத்தளம் அதிரடி பணப்புழக்கம் மற்றும் மானியங்கள். மீனவர் மற்றும் தொழிலாளர்களுக்கான மிக உயர்ந்த பண உதவி. மீனவர்களுக்கும் தொழிலாளருக்கும் ஏகப்பட்ட பண உதவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து அடிப்படை கட்டமைப்பு. தற்போதைய டிஎம்கே நலத்திட்டங்களுடைய எக்ஸ்டென்ஷன். ஏற்கனவே உள்ள நேரடி பணமாற்றது மற்றும் சமூக நீதி திட்டங்களுடைய எக்ஸ்டென்ஷன். டிஎம்கே 2000 கொடுத்தா நான் 2500 கொடுக்குறேன். டிஎம்கே 12000 கொடுத்தா நான் 27000 கொடுக்குறேன். இப்படி எக்ஸ்டென்ஷன். பல திட்டங்கள் புதியவை அல்ல, ஆனால் அவை தொழில்நுட்பம், ஊழலற்ற நிர்வாகம் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டு இங்கே மக்கள் மத்தியில் ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ஒழிய எல்லாமே அட்ட காப்பி ஃப்ரம் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, பில்லர் 1 தொழில்நுட்ப நிர்வாகம். இதில் இந்த ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4ல் பயன்பாட்டு தளத்தில் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அண்டு நிகழ்வு நேர டேஷ்போர்டு, இது 2மே தமிழ்நாட்டில் இருக்குது. டேஷ்போர்டு இப்போ சிஎம் பார்த்துட்ருக்காரு. சூப்பர் ஆப் ஆல்ரெடி இருக்குது. ஏகப்பட்ட காவல் ஆப் இருக்குது, பல்வேறு இ சேவா ஆப்ஸ் இருக்குது. அது புதுசு இல்லை. செயல்பாட்டு தளம் ஏஐ அடிப்படையிலான நிர்வாகம்.
நலத்திட்டங்களை துல்லியமாக கொண்டு சேர்க்க செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுக்கு முதல்ல டேட்டா வேணும், டேட்டா கலெக்ஷன் இருக்கணும். முதல்ல டேட்டா கலெக்ஷன் வந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் ஏஐக்கும் என்ன லிங்க்கு அப்படின்றது இங்கே தெளிவாக இல்லை. மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் ஏஐக்கும் என்ன லிங்க்குன்னு தெளிவாக இல்லை. ஏஐ நிர்வாகம் எடுத்த உடனே ஏஐ நிர்வாகம்னு போயிட்டாங்க. அடுத்து தரவுத்தளம், தமிழ்நாடு குடிமக்கள் உரிமை அட்டை. ஏற்கனவே நம்ம ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, நம்ம எல்லா கார்டு இருக்குது, எல்லா கார்டு இருக்குது. இதில் இன்னொரு கார்டு வேறு. ஓகே. அடுத்து சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். இது வந்து தமிழ்நாடு அரசில் இல்லை, தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை, பட் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான சட்டம், இது வந்து செயல்படுத்த வேண்டிய சட்டம். ஓகே, இதை வரவேற்க வேண்டியது. அடுத்து நிர்வாக பரிணாமம், தற்போதைய அரசு வெர்சஸ் டிவிகே. நலத்திட்ட விநியோகம், தற்போதைய டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பகுதி தானியங்கி, அதாவது செல்ஃப் பார்ட் டைம் ஆட்டோமேஷன் அண்ட் டிபிடி. அங்கே விண்ணப்பங்களே இல்லாமல் தானியங்கி முறை டைரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. இது கொஞ்சம் விரிவாக்க எக்ஸ்டென்ஷன். டிஜிட்டல் சேவைகள், இ சேவை, டிஎன், இ கவர்னன்ஸ், சூப்பர் ஆப் அவர் கொண்டாடுறாரு. இது புதிய வடிவம், பழைய முந்தையில் புதிய கல். வெளிப்படைத்தன்மை, நிதி வெளிப்படைத்தன்மை, இணையதளங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. டிரான்ஸ்பரன்சி வெப்சைட்ஸ் இருக்குது. தீவிர மேம்பாடு, நிகழ்வு நேர டேஷ்போர்டு ஏற்கனவே இருக்குது, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொண்டாந்தா அது எக்ஸ்டென்ஷன். தொழில்நுட்ப பார்வை, தமிழ்நாடு ஏஐ மிஷன், ஏஐ நகரம் அண்ட் ஏஐ பல்கலைக்கழகம் பிரமாண்டமான இலக்கு. ஒரு யதார்த்த பார்வை, செயலாக்க முடியுமா முடியாதா? குறுகிய காலம், அதிக சாத்தியம், சூப்பர் ஆப் சேவை, உரிமை சட்டம் இந்தியா மற்றும் பிற மாநிலங்கள் ஏற்கனவே இருக்குது. 1-3 வருஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நடுத்தர காலம் சவாலானது, குடிமக்கள் உரிமை அட்டை அண்ட் தரவு பலகை டேஷ்போர்டு. தரவு ஒருங்கிணைப்பு மற்றும் தனியுரிமை சிக்கல்கள் உள்ளன, அரசியல் விருப்பம் தேவை. அடுத்து நீண்ட காலம், அதிக ஆபத்து, ஏஐ நகரம், வரியின்றி முழு தானியமயமாக்கல், 10,000 to 50,000 கோடி ஆகும், முதலீடு தேவை இருக்குது, உலகளாவிய கூட்டாண்மையின்றி சாத்தியமில்லை. ஏஐ நகரம். ஓகே, இது வேர்ல்டு லெவலில் நம்ம இன்டகிரேட் பண்ணாமல் இது சாத்தியம் கிடையாது. கன்னியாகுமரி மீனவர் நலன், ஏற்கனவே டீசல் மானியம் 1800 லிட்டர் கொடுக்குறாங்க. இப்போ 3800 லிட்டர் கொடுக்குறதுக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 8000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கேயும் 12,000 தரேன்னு இருக்காங்க. இப்போ இவர் வந்து 20,000ன்னு அங்கே கன்னியாகுமரியில் சொன்னார் விஜய், ஆனால் அதை 27,000 மாற்றிட்டார், 27,000 மாற்றிருக்காரு. ஓகே, அதனோட இம்ப்ளிகேஷன் அடுத்து பார்ப்போம். கட்சிகளின் வாக்குறுதி ஒப்பீடு, தடைக்கால் நிவாரணம் 8,000, 12,000 அது 20,000. கூடுதல் திட்டங்கள், தற்போதைய டிஎம்கே குறைவு, மிதமானது, காப்பீடு, டீசல் அதிகரிப்பு. இது வந்து மீனவர்களுக்கு. மொத்த வருடாந்திர செலவு 1,400 கோடி. இப்போதைக்கு டிஎம்கே வாக்குறுதியை செயல்படுத்தணும்னா 3,000 கோடி, ஏடிஎம்கே வாக்குறுதி செயல்படுத்தினா 3,000 கோடி, டிவிகே திட்டத்தை செயல்படுத்தினா 7,000 கோடி. டிவிகேயின் மீனவர் கொள்கை மட்டுமே தற்போதைய மாடலை விட 2.5 மடங்கு அதிகம். திருப்பூர் தொழில் மற்றும் தொழிலாளர் சூழல், சிறு குறு தொழில்கள், மின்சார மானியம், தொழிலாளர் ஊதிய ஆதரவு, வட்டியில்லா கடன்கள் மற்றும் ஏற்றுமதி ஊக்கத்தொகை, 25,000 கோடி கடன் தொகுப்பு. மின்சார மானியம் வந்து ஜவுளி மற்றும் விசைத்துறைக்கு மின்கட்டண குறைப்பு. தொழிலாளர் ஊதிய ஆதரவு வந்து பருவகால வருமான இழப்பை ஈடு செய்ய நேரடி பண உதவி. திட்டத்தின் மிகப்பெரிய ஒரு சவால் இதில் திருப்பூர் வாக்குறுதி நிதிச்சுமை ஒரு தராசு ஒப்பீடு பார்த்திங்கன்னா, எம்எஸ்எம்இ வட்டியில்லா கடன் மானியம் 2,000 கோடி வருஷத்துக்கு, ஏற்றுமதி மற்றும் திறன் மேம்பாடு 1,500 கோடி ஆண்டுக்கு, தொழிலாளர் ஊதிய ஆதரவு அவங்களுக்கு 5.7 லட்சம் தொழிலாளருக்கு நேரடி பணம் கொடுக்குறேன்னு இருக்காரு, அது மட்டும் 12,000 கோடி வருஷத்துக்கு. ஸோ இது குறுகிய கால ஈர்ப்பு அளித்தாலும் நீண்ட கால பொருளாதாரத்துக்கு உகந்தது அல்ல. ஏன்னா வேலை இல்லாமல் சம்பளம் வந்துகிட்டே இருந்தால் ஒருத்தர் வேலை பார்க்க போக மாட்டான், அது நடக்காது. இது தேவையில்லாமல் அதிகமாக கொடுக்குற மாதிரி இது வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். இது வந்து 5 நேரடி பணம் ஊதிய ஆதரவு 12,000 கோடி வருஷத்துக்கு. ஆமாம், டிவிகேன்னு கற்று. அப்புறம் ஒட்டுமொத்த நிதி மதிப்பீடு, மூலதனம் வருஷம் தொடர் செலவினம். ஒரு முறை மூலதன செலவு மட்டும் பார்த்திங்கன்னா திருப்பூர்
ஏஐ நகரம் பல்கலைக்கழகம் டிஜிட்டல் கட்டமைப்பு 70,000 கோடி, திருப்பூர் நவீனமயமாக்கலுக்கு ஒரு 5,000 கோடி, மொத்தம் வந்து 75,000 கோடி, 40,000 75,000 கோடி ஆகும். அடுத்து வந்து வருடாந்திர தொடர் செலவு இதுக்கு ஏஐ அண்ட் விநியோக பராமரிப்பு 4,000 கோடி, மீனவர் நல மானியம் 7,500 கோடி, திருப்பூர் தொழிலாளர் மானியம் ஒரு 20,000 கோடி, மொத்தம் 36,000 கோடி வருஷத்துக்கு இது செலவாகும். நலத்திட்ட அணுகுமுறை படிப்படியான வளர்ச்சி வருஷம் அதிரடி பாய்ச்சல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட செலவினை எப்படி போகுது? உழைப்பை விட மானியத்தை அதிகம் சார்ந்திருக்கும் நிலை உருவாகும் அபாயம் உள்ளது. இது நீண்டகால சொத்து உருவாக்கத்தை தடுக்கும். கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கத்தை தடுத்தா பொருளாதாரம் வளராது. இது எக்ஸ்பெண்டிச்சர் எக்கனாமியை தான் போய் நிற்கும். அதிரடி நேரடி பணப்புழக்கம் நிதி நெருக்கடி அபாயத்திற்கு வழிவகுக்கும். படிப்படியான நலத்திட்ட விரிவாக்கம் பட்ஜெட்டுக்குள் அடங்கும். இதுதான் டிஎம்கே பண்ணுறது. பட்ஜெட் யதார்த்தம். வரி இல்லை என்ற வாக்குறுதியின் முரண்பாடு. வரி கிடையாது, நான் அதிகமான வரியை ஏற்ற மாட்டேன், வரி ஏற்றாமல் நான் பட்ஜெட் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைய மாநில கடன் 10 லட்சம் கோடி. கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் ஆகிய 2 பிராந்தியங்கள் வாக்குறுதிகளுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 30,000 கோடி தேவை. இது ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 5.7% ஆகும். புதிய வரிகள் இன்று இதை செயல்படுத்துவது சாத்தியமற்றது மற்றும் கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். இது இறுதி மதிப்பீடு. கவர்ச்சியான அரசியல் வெர்சஸ் யதார்த்த சவால்கள். 40% 50% ஏற்கனவே உள்ள திட்டங்கள். திமுக அதிமுகவை பார்த்து காப்பி அடிச்சிருக்கு, அதிமுக திமுகவை பார்த்து காப்பி அடிச்சிருக்கு. நம்ம தான் புதுசாக சொல்லணும்னு சொன்னார். இதில் 40% 50% ஏற்கனவே உள்ள திட்டங்களை காப்பி அடித்து தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து சாத்தியமான மேம்பாடுகள் ஒரு 30% வந்து சாத்தியமான மேம்பாடுகள். நீண்டகால பகல் கனவுகள் 20-30% நீண்டகால பகல் கனவுகள். டிவிகேவின் உண்மையான வெற்றி திட்டங்களில் இல்லை, அதன் கட்டமைப்பில் உள்ளது. நலத்திட்டங்கள் ப்ளஸ் தொழில்நுட்பம் ப்ளஸ் ஊழலற்ற நிர்வாகம் என்ற ஒற்றை பிம்பத்தை இளைஞர்களிடம் வெற்றிகரமாக கொண்டு செல்கிறார். எச்சரிக்கை. அதிக பணப்புழக்கம் மற்றும் மானியங்களை அடிப்படையாக கொண்ட இந்த மாடல் வரியை உயர்த்தாமல் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தை பெரும் கடனில் தள்ளும். இது வந்து ஃபேஸ் 5. இதுக்கே நம்மளுக்கு வந்து அசந்து போச்சு. ஃபேஸ் 5 இது வந்து 2016 அனௌன்ஸ் பண்ணது. 16 ஏப்ரல் அன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த 10 ஸ்கீமு, இந்த 10 ஸ்கீமுக்கு மொத்தம் 2 லட்சம் கோடி ஆகுது வருஷ செலவு. இந்த 10 ஸ்கீமுக்கு நான் சீக்கிரங்க ஜல்னு போகிறேன் உள்ள. பட்ஜெட்டு பங்கீடு. பெருஞ்செலவு ஒரு சில குறிப்பிட்ட இலக்குகள். பெருஞ்செலவு திட்டங்கள் 1.8 லட்சம் கோடி வருஷத்திற்கு. விவசாயிகள், சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர்கள். குறிப்பிட்ட இலக்கு திட்டங்கள் 27,000 கோடி வருஷத்துக்கு. மொத்த செலவில் 14%. கல்வி, மீனவர்கள், தமிழக வளர்ச்சி, நல்லாட்சி. இதில் விவசாயம் சுகாதாரத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்துக்கு இத்தனை திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். எம்எஸ்பி நிதி விலை, பயிர் கடன் தள்ளுபடி, 12,000 விவசாய மானியம், 100% பயிர் காப்பீடு, விவசாய தொழிலாளர் மானியம், சூரிய ஒளி விவசாயம் எல்லாம் சேர்த்து 65,000 70,000 கோடி. சுகாதாரம் 35,000 40,000 கோடி. 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, மருத்துவமனை நவீனமயமாக்கல், இலவச மருத்துவ பரிசோதனை. இதில் அடுத்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள். அதுக்கு ஒரு 40,000 கோடி வருஷத்துக்கு. அரசு ஊழியர்களுக்கு ஒரு 38,000 கோடி. இது எல்லாமே வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட இலக்கு திட்டங்கள். தரமான கல்வி, அதுக்கு மீனவர்களுக்கு, நல்லாட்சிக்கு, தமிழக வளர்ச்சிக்கு எல்லாம் சேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு 11-12 லட்சம் கோடி. இந்த 5வது அறிவிப்பு மட்டும் செயல்படுத்தினா, 5வது அறிவிப்பை செயல்படுத்தினா மட்டும் 12 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி. முதலாண்டு செலவு வந்து 3 லட்சம் கோடி. அப்போ இது என்ன பண்ணுறது? எவ்வளோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? பட்ஜெட்டில் பாதி. இது மட்டுமே பட்ஜெட்டில் பாதி. அப்போ இதில் பாருங்கள், 100 விரைவிட பள்ளிகள் 10,000 கோடி, அரசு பள்ளி மேம்பாடு 20,000 கோடி, மீனவர்கள் நிரந்தர வீடுகள் 10,000 கோடி. இப்படி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கான செலவு 3 லட்சம், தொடர் செலவு 2.2 லட்சம் கோடி. சாத்தியக்கூறு வரைபடம். நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகள் என்ன? செயல்முறை. வரி உயர்வு இல்லாமல் செயல்படுத்துவது மிகவும் கடினம். தமிழக பட்ஜெட்டில் இது சாத்தியமற்ற அழுத்தத்தை உருவாக்கும். செயல்முறை. கடன் பெறுவதன் மூலம் குறைந்த வாய்ப்பு மாநிலத்தின் கடன் சுமை பெருமளவு அதிகரிக்கும். செயல்முறை. பகுதிவார அமலாக்கம் சாத்தியம்.
முன்னுரிமை அடிப்படையிலான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்துதல் சாத்தியம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் கொடுத்த மொத்த திட்டத்தையும் இறுதி முடிவு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய விரிவாக்கப்பட்ட நலத்திட்ட விவசாயம் மற்றும் சுகாதார மாதிரியை முன்வைக்கிறது. இருப்பினும் பெரிய அளவிலான நிதி மறுசீரமைப்பு இல்லாமல் அனைத்து திட்டங்களையும் ஒரே நேரத்தில் முழுமையாக செயல்படுத்த நடைமுறையில் சாத்தியமன்று. இதுதான் ஃபைனல். இந்த ஃபைனல் ஸ்லைடு எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடுடைய பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சம்பளத்துக்கு மட்டும் 1 லட்சம் கோடி கொடுக்குறோம், ஓய்வூதியத்துக்கு 65,000 கோடி, வட்டி ஒரு 65,000 கோடி, கடன் நம்ம திருப்பி எடுக்கிற 40,000 கோடி, ஏற்கனவே கல்விக்கு பட்ஜெட் 57,000 கோடி, சுகாதாரத்துக்கு 22,000 கோடி செலவழிக்கிறோம், விவசாயத்துக்கு 47,000 கோடி, மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் கோடி, 1,20,000 கோடி. இதுதான் நம்மளுடைய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் தாவேக தேர்தல் அறிக்கையுடைய 5 கட்டம் வருஷத்துக்கு 6.3 லட்சம் கோடி வருஷத்துக்கு. இது தற்போதைய மொத்த மாநில பட்ஜெட்டை விட 4.6 லட்சம் கோடி, அதை விட மிகப்பெரிய தொகையாகும். ஓகே, அப்போ இதில் எங்கே கேப் விடுது? 4.6 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு. இவர் சொல்லியிருக்கிறது 6 லட்சம் கோடி. மொத்தம் ஆண்டுதோறும் தேவைப்படும் கூடுதல் நிதி 2 லட்சம் கோடி கூடுதல் நிதி தேவை, பட்ஜெட்டை விட அதிகம். அடுத்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி இப்போதைக்கு திமுக கவர்மெண்ட் 3% லெவலில் க்ரீன் லெவலில் இருக்குது கடன் வாங்கக்கூடிய அளவு. மேற்கொண்டு நம்ம வாங்கினா 4% 4.5% வரைக்கும் ஆர்பிஐ அலோவ் பண்ணும். ஆனால் விஜய் சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றணும்னா இது 12% 14% போகணும். இது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது, இது அலோவ் நடக்காது. எஃப்ஆர்பிஎம் விதிகளின் கடுமையான மீறல். ஸோ இது செயல்படுத்த முடியாது. அப்போ தற்போது நிலை 8 10 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய கடன் 27% ஆஃப் ஜிஎஸ்டிபி 75 to 85% ஆஃப் ஜிஎஸ்டிபியாக மாறும். கிட்டத்தட்ட 20 32 லட்சம் கோடியா இது கடன் சுமை உயரும். வரி போட மாட்டார். அப்படியே நான் ஊழலே செய்யாமல் நேர்மையாக 100% நீ நம்பலாம், ஊழலே நடக்காது, ஒரு பைசா வாங்க மாட்டேன் என்று அவர் உறுதி கொடுத்திருக்கிறார். அப்படியே பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி சேமிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 1 லட்சம் கோடி சேமிக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு நீ எங்கே 4 லட்சம் கோடிக்கு எங்கே போகிறது? எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடிக்கு எங்கே போகிறது? ஸோ 85% ஜிஎஸ்டிபி. அப்போ என்னது? இது எங்கே கொண்டு சேர்க்குது? வாக்குறுதியால் ஏற்படும் 4 முக்கிய பொருளாதார கட்டமைப்பு சிக்கல்கள். நுகர்வு சார்ந்த பொருளாதாரம் 3லேருந்து 4 லட்சம் கோடி நேரடி பண பரிமாற்றம், குறைந்த அளவிலான சொத்து உருவாக்கம் நடக்கும். அப்போ அசட் கிரியேட் ஆகாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமி மேலே வராது, எக்கனாமிக் குரோத் வராது. இன்றைக்கி திமுக அரசு 11.19% குரோத் கொண்டாந்துருக்காங்க, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. அது நடக்காது. உழைப்பை குறைக்கும் அபாயம் 1.26 லட்சம் கோடி வேலையின்மை உதவித்தொகை தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கும். அடுத்து தனியார் முதலீடு பாதிப்பு. அரசு பொருளாதாரத்தை ஆதிக்கம் செலுத்துவதால் தனியார் துறை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாது, தனியார் துறை இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது. பணவீக்க அழுத்தம். சந்தையில் அதிக பணம் புழங்குவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். தற்போதைய தமிழ்நாடு மாடல் அணுகுமுறை சமநிலையானது, தாவேகா மாடல் அணுகுமுறை அதிவேகமானது. கவனம் மக்கள் நலன் ப்ளஸ் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் கவனம். அதீத மக்கள் நலத் திட்டங்கள் ஓட்டை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை பாசிபிளா நாட் பாசிபிளா, ஃபீஸிபிளா நாட் ஃபீஸிபிளா என்பதெல்லாம் யோசிக்காமல் சொல்ல திட்டங்கள். நிதிநிலை கட்டுப்பாட்டுக்குள் உள்ள பற்றாக்குறை, நிதிநிலை மிக குறைந்த நிதி சமநிலை. இது தாவேகா மாடல். அப்போ ஃபைனல் என்ன ரிசல்ட் அப்படின்னா, நிதி விவேகம் விதியை மீறி இருக்குது, சட்டப்பூர்வ வரம்பு எஃப்ஆர்பிஎம் ஆக்டை மீறப்பட்டுள்ளது, கடன் சுமை அதிக அபாயம், முழுமையான அமலாக்கம் சாத்தியமில்லை, பகுதி அமலாக்கம் சாத்தியம். அப்போ என்னாச்சு? விஜய் சொன்ன இத்தனை திட்டங்களையும் அமலாக்குவது சாத்தியமில்லை என்பது தான் இதனுடைய
ஃபைனல் ரிசல்ட்டு. இந்த தேர்தல் அறிக்கை அரசியல் ரீதியாக மிகவும் ஈர்க்கக்கூடியது. ஆனால் தற்போதைய வடிவத்தில் நிதிநிலை அடிப்படையில் இதை செயல்படுத்துவது முற்றிலும் சாத்தியமற்றது. இதோடு முடிஞ்சு இந்த டிவிகேனுடைய தேர்தல் பகுப்பாய்வு. டீட்டெயிலாக பகுப்பாய்வு பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்படி சாத்தியப்படுத்தக்கூடிய திட்டங்கள்னால் அவங்க எல்லாமே சாத்தியப்படுத்த திட்டங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்கானமி ஒரு 4-5 ஸ்டேட்டை ஒன்றா சேர்த்து அதில் வருமானமெல்லாம் ஒன்றா சேர்த்தா நம்ம சாத்தியப்படுத்தலாம். நம்மளுக்கு ஒரே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. வருமானம் வரணும்ல. எங்கே வருமானம் எங்கே வரும்? ஒரு படம் எடுத்தால் 4 ஸ்டேட்டில் 10 ஸ்டேட்டில் ஓடும், வெளிநாட்டிலே ஓடும். அங்கே இருந்தாலும் வருமானம் வரும். இங்கே வந்து நம்ம வரக்கூடிய வருமானத்தை வச்சு தானே நம்ம செலவழிக்கணும். ஓகே, தேங்க்யூ.